இந்த வீடியோல லாம்டா ஃபங்ஷன்ஸ்னா என்னன்றது நம்ம ட்ரெயினர் சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா ஃபங்ஷன். ஸோ லாம்டா ஃபங்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு ஸ்மால் இன்லைன் ஆப்ரேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஷார்ட் ஒன் டைம் ஆப்ரேஷன்ஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? லைக் என்னன்னா, இதில் பொறுத்தவரை உங்களுக்கு அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி சிம்பிள் ஒன் டைம் ஆப்ரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த லாம்டா ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, லாம்டா அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் இதுக்கான இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அனானிமஸ் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். லைக் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரால் கோடுக்குமே ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம். அண்ட் தென் இதில் லாம்டா அப்படின்ற கீவேர்ட் இருக்கும். அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன் செல்ஃப் வேரியபிள்ஸ். என்ன வேரியபிள் நீங்கள் கொடுக்க போறீங்க, அசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல முன்னாடி கொடுத்துருவோம். அண்ட் கோலனுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு கண்டிஷனோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கொடுக்கறத நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ட் ஒன் டைம் ஆப்ரேஷன் அது பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே ஒன் ஆஃப் கேட்டுட்டு இருக்க மெயின் திங். ஓகேவா? லாம்டா ஃபங்க்ஷன் என்ன? ஸோ இது சிம்பிள் திங் தான், நிறைய பேர் சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இது என்ன கான்செப்ட்ன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஓவரால் கோடுக்கும் ஒரு வேரியபிள் நேம் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போ லாம்டா அப்படின்ற சின்டாக்ஸை நான் கொடுத்துட்டேன், ஐ மீன் கீவேர்டை. இப்போ இந்த ஏன்ற வேரியபிள் தான் நான் அசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஏன்றதை கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜஸ்ட் எனக்கு 10 நான் கொடுக்க போகிற வேல்யூவோட எனக்கு 10ன்ற வேல்யூவோட அசைன் ஆகி வரணும். ஸோ இப்போ அகைன் இந்த ஏக்கு நான் வந்து வேல்யூ கொடுக்கவே இல்லை, இன்னும் தெரியுதா? ஸோ இந்த ஏக்கு வேல்யூ எங்கே கொடுப்போம்னா இந்த இடத்துல தான் கொடுப்போம். நம்ம எப்படி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் இது வேல்யூஸ் வந்து எண்டில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை கால் பண்ணி இதுக்குள்ளே உள்ளதை நம்ம நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் இங்கே நம்ம இந்த வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்கான இடம். ஓகேவா? இப்போ தான் நான் ரன் பண்ணுறேன். வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் மல்டிப்ளை பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் லாம்டா கீவேர்ட், ஸோ எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ கொடுத்துருக்கிறது ரெண்டையும் நான் தனித்தனியாக இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை அசைன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அப்படிங்கும்போது ரெண்டும் எனக்கு மல்டிப்ளை ஆகணும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க வேல்யூவை இதோட நான் என்னன்றதை கொடுக்குறேன். ரெண்டு வேல்யூவே நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த வேல்யூவில் அசைன் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே, லைக் 4 5 ஆர் 20 இல்லையா? ஸோ இப்போ நம்பர்ஸாக பண்ணி காட்டுறீங்களே மேம், இப்போ எனக்கு அது பூலியன் வேல்யூவாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். லைக் இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் பாசிட்டிவ் நெகட்டிவாக ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு 0க்கு அபவ் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து என்னது பாசிட்டிவ், 0க்கு பிலோ இருக்கிறதுனா நெகட்டிவ் இல்லையா? ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஏ ஆஃப் 10 அப்படின்றத நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அகெயின் ஏ ஆஃப் -5 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ தான் நான் ரன் பண்ணுறேன். என்னாச்சு? 1 செகண்ட். ஓ, லாம்டாக்கு ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேனா? ஓகே ஃபைன், வந்துருச்சா? எனக்கு இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் இந்த பூலியன் வேல்யூவை யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்கத ஷார்ட்டாக ஒன் டைம் ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கான நேம் தான் லாம்டா ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நம்புகிறேன். டாட்டா.